வணக்கம். நான் உங்கள் தேவா. தட்டுங்கள் திறக்கப்படும் நம்ம சேனல் வந்து ஏழைகளுக்கு உதவுவதற்காக இந்த சேனல் உருவாகியிருக்குது. கூடிய விரைவில் அந்த நல்ல காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி கடந்த வீடியோக்கள் எல்லாம் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். முக்கியமானது கடவுள் யார், கடவுள் எங்கே இருக்காங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறேன். கடவுளை நான் பார்க்கலன்னு யாரும் சொல்லாதீங்க. நன்றி மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா அரசு ஆஸ்பத்திரி இருக்குது, அவனாசியில் இருக்குது. அவனாசியில் இருக்குது. அப்புறம் அங்கே வேலம்பாளத்தில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, புதுசாக கட்டின ஆஸ்பத்திரி. அவனாசி ஆஸ்பத்திரி கடந்த 50 வருடமாக இயங்கிட்டு இருக்குது. வேலம்பாளையம் இப்போ கடந்த 3 மாதமாக இயங்கிட்டு இருக்குது. இதில் ஒரு வருத்தமான செய்தி என்னென்னா, 2 ஆஸ்பத்திரியிலுமே ஆர்த்தோ டாக்டர் யாருமே இல்லை. கிட்டத்தட்ட 8 லட்சம் மக்கள் தொகை கொண்ட திருப்பூரில் வந்து ஆர்த்தோ டாக்டர் யாரும் இல்லை. ஆனால் அந்த ஐவேஸ்லேருந்து கணக்கு எடுத்துட்டிங்கன்னா வேலம்பாளையம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆர்த்தோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஜிஹெச்சு கொண்டு போக முடியாது. ஏன்னா ஜிஹெச்சில் பார்க்குறதுக்கு ஆர்த்தோ டாக்டர் கிடையாது. அதனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆக முடியும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறப்ப அந்த இன்சூரன்ஸ் மூலமாக பணத்தை அவங்க வந்து இப்போ பல்வேறு கணக்குகளை காட்டி பல்வேறு இதுகளை வச்சு அதுக்குன்னு ஒரு வக்கீல் வருவார், கேஸ் போடுவார், அவர் ஒரு கமிஷன் எடுத்துருப்பார். கடைசியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து 5 லட்சம் வந்தாலும் கையில் ஒரு 50,000 தான் வரும். அரசாங்கம் நல்ல நோக்கத்துக்காக கொடுக்குது பாதிக்கப்பட்டவங்களுக்கு. ஆனால் ஆஸ்பத்திரி 2 லட்சம் 3 லட்சம் எடுத்துப்பாங்க, இவங்க ஒரு 1.5 லட்சம் எடுத்துப்பாங்க. வெறும் 50,000 மட்டும்தான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு மோசமான நிலைமை தான் இருக்குது. ஏன் ஆர்த்தோ டாக்டர் அரசு ஆஸ்பத்திரி செய்யலை? சிஸ்டம் சரியில்லை. அதனால தான் எல்லா அரசு ஆஸ்பத்திரியிலும் எல்லா டாக்டரும் இருக்கணும். அது வந்து அவனாச்சிலையும் கிடையாது, வேலம்பாளத்தையும் கிடையாது. மக்களாகி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மூலமாக நம்ம கேள்விகள் கேட்குறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தர்மசாலா வந்து இப்போ நல்ல சாலை ஆயிடுச்சு. அதாவது எல்லாம் இப்போ சிக்கிட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ ஒன்றும் இல்லை, சிஸ்டம் சரியில்லை. 1000 கோடி கைமாறிச்சு, வேலை முடிஞ்சுது. தர்மசாலைக்கு எல்லாருமே மறந்துட்டாங்க, பிரச்சனை முடிஞ்சுது. இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா சாத்தியம்தான். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போடல அப்படின்னா 1000 ரூபா ஃபைன் பண்ணுறாங்க. ஒரு கூலி தொழிலாளி ஒரு பொம்பளை வந்து காலையில் 9 மணிக்கு வேலைக்கு வந்து 6 மணி வரைக்கும் அந்த மண் சம்மதி இது பண்ணால் பாடுபட்டு உழைச்சாலே 500 ரூபா தான் கூலி. ஆனால் ஹெல்மெட் போடல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. 1000 ரூபா கொடுத்தா ஹெல்மெட் போடாது சரியாயிடுது. என்ன சிஸ்டம் பார்த்துங்க. அதுக்கு அந்த 1000 ரூபா நீங்கள் பிடுங்குறதுக்கு, வேலை மக்கள்கிட்ட பிடுங்குறதுக்கு ஹெல்மெட் விலை 300 ரூபா. அந்த 300 ரூபா ஹெல்மெட் வாங்கி வச்சுங்க. காவல்துறைக்கு தான் சொல்கிறேன், ஹெல்மெட் வாங்கி வச்சுங்க. வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஹெல்மெட் போடாத வரவங்களுக்கு ஹெல்மெட்டை கையில் கொடுத்து இனிமேல் ஹெல்மெட் போட்டு வாங்க, உங்களுக்கு தான் அரசாங்கம் சம்பளம் தருது. அப்படியே மக்கள்கிட்ட பிடுங்குறீங்க. மக்கள்கிட்ட பிடுங்கி பிரம்மாண்டமாக திருப்பூரில் போலீஸ் ஸ்டேஷனு எல்லா கட்டடங்களும் எழும்புதெல்லாம் மக்களோட காசு தான். ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஹெல்மெட்டு 300 ரூபாய்க்கு வாங்கி அந்த ஹெல்மெட்டை கையில் கொடுத்து அந்த ஹெல்மெட்டுக்குரிய பணத்தொகையை வந்து அப்புறம் தொகை ஒரு 100 ரூபா வேணால் சேர்த்து வாங்கிக்கலாம். 400 ரூபா வாங்கிட்டு அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த அவங்க ஹெல்மெட் போடாமல் வரமாட்டாங்க. கண்டிப்பாக ஹெல்மெட்டோடு தான் வருவாங்க. அறிவுரை சொல்லி அனுப்புங்க. ஏன் இந்த மாதிரி சிஸ்டம் மாற மாட்டேங்குது? இந்த மாதிரி சிஸ்டம் வந்தால் தானே சரியாக இருக்கும். பணம் கொடுத்தா எல்லாமே சரியாக போயிடுமா? தப்புகளாக சரியாயிருமா? தப்புகள் திருத்தப்படுமா? தப்புகள் திருத்தப்படும் அப்படின்னா நீங்கள் கனிவாக நடந்துக்கணும். ஹெல்மெட்டு கொடுத்து ஹெல்மெட்டுக்குரிய சார்ஜை வாங்கிட்டு ஃபைன் ஒரு 100 ரூபா போட்டு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவன் அடுத்த தடவை கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு தான் வருவாங்க. அப்போ வந்து ஹெல்மெட் இல்லாமல் யாரும் வரமாட்டாங்க. அதே மாதிரி குடிச்சிட்டு வரவங்களை வந்து பைக்கில் வரவங்க பிடிக்கிறீங்க. ஏன் பிடிக்கணும் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. குடிச்சிட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எந்த விதமான அரசு பலன்களும் கிடைக்காது. அந்த தண்டனை அவனுக்கு போதும் இல்லையா? ஏன் அவனை பிடிக்கிறீங்க? 2வது, இந்த டாஸ்மார்க்கு ஏன் வந்து பைக்கெல்லாம் அனுமதிக்கிறீங்க? இதெல்லாம் யார் கேட்குறது? டாஸ்மார்க்கு பைக் எதுக்கு வருது? பைக்கில் வந்து தான் நிறைய பேர் குடிக்கிறாங்க. ஒவ்வொரு டாஸ்மார்க்கு திருப்பூரில் போய் பாருங்கள், ஏகப்பட்ட பைக் நிற்குது. அந்த பைக்கு எங்கெங்கே டாஸ்மார்க் கடல் நிற்குதோ எல்லா பைக்கும் 1000 ரூபா ஃபைன் போடுங்க. அப்போ தான் யாரும் பைக் எடுத்துகிட்டு வரமாட்டாங்க. 1000 ரூபா ஃபைன் போட்டிங்கன்னா தான் பைக் எடுத்துகிட்டு வரமாட்டாங்க. ஏன்னா குடிகாரர்களுக்கு போடலாம், தவறு இல்லை. ஆனால் உழைக்கும் மக்களுக்கு தெளிவாரங்களுக்கு போடக்கூடாது. ஹெல்மெட்டுக்கெல்லாம் போடக்கூடாது, அது தவறு. இது தெரிஞ்சே செய்கிற தவறு. வாகனம் வந்து குடிச்சிட்டு ஓடக்கூடாது. தெரிஞ்சே செய்கிறவங்களுக்கு வந்து மன்னிப்பு கிடையாது. அதனால் 1000 ரூபா கொடுக்குறது தவறு இல்லை. போட்டிங்கன்னா யாரும் வந்து பைக் எடுத்துகிட்டு வரமாட்டாங்க. இது ஏன் அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது? மக்களை சிந்திச்சு பாருங்கள், மாற்றங்களை கொண்டு வாங்க. நிறைய விஷயங்களுக்கு அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.